பாகுபலின்னு ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்த இயக்குனர் ராஜமௌலி அடுத்து என்ன படத்தை இயக்க போறாரு, அந்த படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுதுங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை காட்டிலும் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த அட்லி அவர்கள் பேன் இண்டியா படம் ஷாருக் கானை வச்சு எடுத்து வெற்றி படம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்போ அல்லு அர்ஜுனை வச்சு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சிஜி எஃபெக்டோட கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் காட்சிகளோட ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு அந்த படம் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை காட்டிலும் நம்மளுடைய உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் வில்லன் நடிச்சு திரைப்படம் வெளிவர இருக்கு இல்லையா, கல்கி பார்ட் 2, அந்த திரைப்படம் எப்போ வெளிவரக்கூடியது அப்படிங்கிற சூழ்நிலை எதிர்பார்ப்பை காட்டிலும் ராமாயணம் மகாபாரதம் சொல்லி ஹிந்தியில் நிறைய திரைப்படங்கள்லாம் வர இருக்கு. அந்த திரைப்படங்கள் எப்போ வருதுங்கிற எதிர்பார்ப்பை காட்டிலும் ஒரு திரைப்படம் எப்போ வரப்போகுது, எப்போ உருவாக போகுதுன்னு சொல்லி நான் ரொம்ப ஆர்வமா இருப்பேன். அந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்படுறேன். அப்படி ஒரு திரைப்படம் இல்லைங்க, இன்னும் திரைப்படம் எடுக்கப்படல. அப்படி ஒரு கதை தாங்க சிவகாமியின் சபதம். எப்படி பொன்னியின் செல்வன்கிற ஒரு நாவலை கல்கி அவர் எழுதினாரோ அதே மாதிரி இன்னொரு 2 காவியத்தில் இருக்காரு. அதுல ஒண்ணுதான் சிவகாமியின் சபதம்ங்கிற கல்கி அவர்கள் எழுதிய ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கதைக்களத்தோட இருக்கக்கூடிய நாவல். இந்த நாவலை சின்ன வயசுல நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. சிவகாமியின் சபதம்ங்கிற ஒரு நாவல் இருக்கு, ஒரு புக் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி யூடியூப்ல நான் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப பேச்சாளர் பெருமைமிகு நம்ம தமிழ்நாட்டின் பெருமைமிகு பேச்சாளர் பாரதி பாஸ்கர் மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்க பட்டிமன்றம் ராஜா அவர்கள் இருக்காரு இல்லையா, அவருடைய யூடியூப் பக்கத்துல ஒரு 2 வீடியோ இதை பத்தி போட்டிருக்காங்க. அதுல அவங்க சிவகாமியின் சபதம் அந்த நாவலை அடிப்படையா வச்சு அந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பதான் ரீசெண்டா தான் 2 பகுதியா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதை சரி என்னதான் சொல்றாங்கன்னு கேட்கல. ஏன்னா எனக்கு பாரதி பாஸ்கர் மேடம் அவங்களோட ஸ்பீச் ரொம்ப பிடிக்கும். அப்போ அவங்க ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை எளிமையா புரிய வைப்பாங்க. அப்படி சிவகாமியின் சபதத்துல என்ன சொல்ல போறாங்கன்னு பார்த்தா, அப்பப்பா அந்த சிவகாமியின் சபதம் அந்த நாவலுடைய முதல் பகுதியை பார்த்தேங்க. சரி, பார்த்தவனோ ஒரு படத்தை கொண்டு கண் முன்னாடி ஒரு காட்சியா அழகா அந்த ஆரம்ப காட்சியை சொன்னாங்க. சிவகாமியின் சபதம் நூல்ல இருக்கக்கூடிய நாவல்ல இருக்கக்கூடிய அந்த கதையை ஆரம்ப காட்சியை சொன்னதை கேட்டு, என்னடா இப்படி ஒரு படமா, நம்ம பாகுபலியில பார்க்காதது, இப்போ அடுத்தடுத்து பிரம்மாண்ட படங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா, அந்த படங்கள்லாம் பார்க்க முடியாத ஒரு ஆரம்ப காட்சியை யானையோட கண்ணுல அந்த சிவகாமியின் சபதத்தின் ஹீரோவான பரஞ்சோதி அந்த கையில இருக்கக்கூடிய வேலை எடுத்து அப்படியே யானையோட கண்ணுல அப்படியே விட்டு எறிவார். அந்த மாதிரி ஒரு காட்சியில ஆரம்பத்துல கேட்கிறப்ப ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. அதற்கப்புறம் எப்பயுமே ஒரு மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமா 1000 கோடி என்ன 10,000 கோடி கூட படம் போட்டு எடுக்கணுமே, அப்படி பிரம்மாண்டமா ஒரு படங்கள் எடுத்தா கூட அதுல ஒரு சின்ன அளவுக்கு ஒரு காதல் காட்சி வச்சாதாங்க அந்த படத்துக்கே அழகு. அதனாலதான் டைட்டானிக் படம் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான படம் எடுத்தாலும், கப்பல் உடைகிற மாதிரி படம் எடுத்தாலும், அந்த படத்துல ஜாக் ரோஸ் அந்த 2 பேருடைய ஒரு அழகான மெல்லிய அன்பான காதலை காமிச்சனால தான் அந்த படம் இன்னைக்கு உலக அளவுல பயங்கரமா பேசப்பட்டு வருது. அதே மாதிரி ஒவ்வொரு திரைப்படத்திலையும் காதல் காட்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி இந்த சிவகாமியின் சபதம் அந்த நாவல்ல இருக்கக்கூடிய கதைகளை ஆரம்பத்துல ஒரு பிரம்மாண்டமா பாரதி பாஸ்கர் மேடம் ஆரம்பிச்சாலும், அதற்கு உள்ள இருக்கக்கூடிய சிவகாமியுடைய அந்த நளினம் மெலினம் மற்றும் பல விதமான பாசம் கலந்த ஒரு காதல் காதல் விஷயங்கள் அப்படியே அவங்க சொல்றாங்களே, அதை கேட்கிறப்போ பப்பா அவ்வளவு ஆனந்தமா இருந்துச்சு. இது என்னமோ நான் இந்த ஏஜ்ல சொல்றேன் அப்படிங்கிற நினைக்காதீங்க. இந்த காலத்து இளைஞர்களே, ஜென்சியே மற்றும் 2K கிட்ஸ் உங்க எல்லாத்தையும் சொல்றது ஒண்ணுன்னா, நீங்க பார்க்காத ஒரு புதுவிதமான உலகத்தை, நீங்க திரையில பார்க்காத அனுபவத்தை இந்த சிவகாமியின் சபதம் நாவல் வாங்கி படிச்சாலும் சரி, இல்ல யூடியூப்ல நான் சொன்னேன் இல்லையா, பட்டிமன்றம் ராஜா அவர்களுடைய யூடியூப் பேஜ்ல போனீங்கன்னா பாரதி பாஸ்கர் மேடம் அவர்கள் சிவகாமியின் சபதத்தை இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே நீங்க பார்த்து கேட்டீங்கன்னா நீங்க தனியா ஒரு உலகத்துல பயணிக்கலாம். நீங்க அஸ் அ டைரக்டரா, நீங்க ஒரு விஷுவல் மேக்கரா அந்த ஒரு தனி உலகத்துல எனக்கு தெரிஞ்சு நீங்க பயணிக்கலாங்கிறது தான். நான் அந்த அனுபவத்தை நீங்களும் அனுபவிக்கிறதுனால தான் இந்த வீடியோ நான் மெயினா போடுறேன். ஏன்னா பாரதி பாஸ்கர் மேடம் இப்பதான் சிவகாமியின் சபதம்ங்கிற ஒரு விஷயத்த பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே நம்ம அதுல பயணிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையில ஒரு தனி அலாதின்னு தாங்க சொல்ல முடியும். தனியா ஒரு பிரம்மாண்டமான ஒரு பயணத்துல நம்ம பயணிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்க தாமதம் ஏற்படுத்த வேண்டாம். இந்த மாதிரி விஷயத்த தயவு செஞ்சு இந்த வீடியோவை எனக்காக நீங்க பகிராட்டா கூட, நம்மளுடைய தமிழ் பிரம்மாண்ட நாவலான சிவகாமியின் சபதம், நிறைய பேர் பொன்னியின் செல்வன் நாவலை படிக்க தவறிட்டோம். இருந்தாலும் நீங்க படிக்க வாய்ப்பு கிடைக்கிறப்ப பொன்னியின் செல்வன் நாவலையும் படிங்க. ஆனா அடுத்து சிவகாமியின் சபதம்ங்கிறத கண்டிப்பா ஒரு டைரக்டர் படமா பண்ணுவாரு. அந்த சிவகாமியின் சபதம்
படத்தை அவங்க முழுமையா எடுக்கிறாங்களோ இல்லையோ, அந்த நாவலை முழுமையா படமா எடுக்கிறாங்களோ இல்லையோ, அதுல தவற விடக்கூடாது சின்ன சின்ன விஷயங்கள் கூட. இப்போ நம்ம படிக்கிறதுக்கு சோம்பேறித்தனமா சில பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு சேர்த்து சொல்றேன், பாரதி பாஸ்கர் மேடம் யூடியூப் பேஜ்ல வந்துகிட்டு அழகா இந்த சிவகாமியின் சபதத்தை பத்தி பேசியிருக்காங்க. அதை நம்ம பொறுமையா கேட்டாலே ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தை நம்ம வந்து பெற முடியும். நீங்க யூடியூப்ல போயிட்டு பாரதி பாஸ்கர் எக்ஸ்பிளைன்டு சிவகாமியின் சபதம் அப்படி நீங்க போட்டீங்கனாலே வந்துக்கிட்டு கண்டிப்பா அந்த வீடியோ வந்து நீங்களா பார்க்க முடியும். ஸோ மிஸ் பண்ணிட வேணாம். நான் ஆரம்பத்திலே சொல்றேன், அவங்க ஆரம்பத்திலே இந்த சிவகாமியின் சபதம் பற்றிய நாவல்களை ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துக்கிட்டு இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்றதுலேருந்து நம்ம பயணிக்க ஆரம்பிச்சோம்னா, நம்ம ஒவ்வொரு வாரமும் அவங்க சொல்றத கண்ணை மூடிக்கிட்டு காது வழியா கேட்கிறப்ப நம்ம ஒரு விர்ச்சுவலா வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டம் என்னங்க ஜேம்ஸ் கேமரன், என்னங்க ஸ்டீபன் ஸ்பீல்பர்க், என்னங்க நம்ம இந்தியாவில் வந்துக்கிட்டு மிகப்பெரிய பிரம்மாண்ட இயக்குனர், நம்மளே ஒரு பிரம்மாண்டமான இயக்குனராகவும் பிரம்மாண்டமான ஒரு கிரியேட்டிவ் மேக்கராகவும் நம்ம வந்து தனி உலகத்துல பயணிக்கலாம் சொல்றத நீங்க கண்டிப்பா ஒரு தடையாவது நீங்க வந்து யூடியூப்ல போய் பாருங்க. இல்ல சிவகாமியின் சபதம் நாவலை வாங்கி படிங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு அற்புதமான அனுபவத்தை அனுபவிங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் போடுங்க. நம்மளுடைய பாமத்துக்கு யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம நம்மளுடைய தமிழ் சமுதாயத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு தகவலுடன்